வணக்கம். நான் தான் சௌமியா. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு 2 மந்த்ஸா என்னோட லைஃப்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத, அப்பப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு vlog-ஆ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். vlog ப்ராப்பரா குடுக்க முடியல. எனக்கு நெறையா வேலை இருக்கிற மாதிரி இருக்கு. வேலையும் கொஞ்சம் செஞ்சுட்ருக்கேன். அதனால தான் vlog-அ பெருசா என்னால குடுக்க முடியறதில்ல. ரொம்ப பிஸியா இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா, அந்த மாரி ரொம்ப பிஸியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்டுக்குள்ள வேற எதுவுமே ஓடவே ஓடாது. ஸோ கரெக்ட்டா நம்மளோட ரொட்டீனை மட்டும் தான் நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிஸியாக இருக்க முடியுமோ அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன். அண்டு கொஞ்சம் பிஸ்னஸில் நிறைய ஆர்டர்ஸ் அது எல்லாத்தையுமே பேக் பண்ணுறது, அதுக்கான வேலையை செய்கிறது. ஸோ அப்படியே போகிறதுனால ரொம்ப பெருசா என்னால vlog எதுவுமே ஷேர் பண்ண முடியல. ஏன்னா vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது நமக்கு பார்த்தோன்னா, அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயமாச்சும் நமக்கு புடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நார்மலா எல்லா லைஃப்லயும் போற மாரி தான் நம்ம லைஃப்பும் போயிட்டே இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன vlog நான் ஷேர் பண்ணுறதுன்றதுனால தான் பெருசா எதுவுமே ஷேர் பண்ணவே இல்ல. ஆர்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெய்லியும் ரொட்டீனா ஆர்டர் போயிட்டே இருக்கும். ஸோ காலையிலேருந்து ஆர்டர் எடுப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பேக் பண்ணுவேன். எல்லா ரொட்டீன் ஒர்க்கு வீட்டில் இருக்கிற வேலை. ஸோ அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு vlog போட ட்ரை பண்ணுறேன். யாராவது ஒரு சில பேர் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடும். என்னடா இது நமக்கு பிடிச்சி ஒரு வேலை செஞ்சுட்ருந்தோம், அதை விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு அடிக்கடி அது தோணிகிட்டே இருக்கும். எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சீரியஸாகவே. அன்னைக்கான ரொட்டீன் எல்லாமே ஆர்டர் பேக் பண்ணுறது அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டா பேஜில் முறைவாசல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜில் எல்லா பொருளும் நான் போடுவேன். ஸோ அது ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கி தான் ஆகணுன்றதுலாம் இல்லை. ஸோ காட்டுற எல்லா பொருளுமே நமக்கு தேவையான்றதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நான் இல்லை, யார் எந்த பொருளை உங்களுக்கு ஆடில் வந்தாலும் சரி, இன்ஸ்டாவில் பார்த்தாலுமே சரி, ஸோ அது நமக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா தேவையில்லாதது வாங்காதீங்க. முன்னாடி நான் அந்த அந்த ஹேபிட் என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு, அதனால தான். வீடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த மணி பிளான்ட் எல்லாமே தனியா வந்து ஜூஸ் குடிக்கிற இந்த கிளாஸ் பாட்டில்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ இதெல்லாமே அவங்க ஜூஸ் குடித்த கண்ணாடி பாட்டில் தான். ஸோ இந்த கண்ணாடி பாட்டிலில் நம்ம போட்டு வைக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நம்ம இருக்கிற வீட்டுக்கும் செடிக்கும் செட்டே ஆகவே மாட்டுது. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. பிடிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக அதை வந்து நம்ம சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே போயிட்டே இருக்குது. இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணாமல் ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் அதில் வந்து பாசி படிஞ்சிரும். ஸோ அது படிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த பாட்டிலோட அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, அதனால் ப்ரஷ் உள்ளே போகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த டிஷ்யூஸ் இருக்குல்ல, ரீயூசபிள் டிஷ்யூஸ், அது வந்து தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த டிஷ்யூ அது உள்ளார போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி அப்படியே வந்து ஒரு பிளான்ட்டாக எங்கெங்கெல்லாம் எடுத்தனோ அது எல்லாத்தையுமே அங்கங்கே அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளாத் வச்சு அது தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ப்ரஷ்ஷு கிடச்சிதுன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இல்லை, லைட்டாக எப்போல்லாம் அதில் வந்து அந்த பாசி படியுதோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டா ஓகே தான். எனக்கு என்ன செட் ஆச்சுன்னா, அழகாக எனக்கு வந்து மணி பிளான்ட் எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சோன்னே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா வீடு வந்து அப்படி டஸ்ட் ஆகிடும். அது எல்லாத்தையுமே நல்லா துடைச்சிட்டு அங்கேயும் நான் வந்து 2 மணி பிளான்ட் மண்ணில் வச்சுருந்தேன். அது வந்து ரூம்குள்ளார வளரலை. ஸோ சீக்கிரமாக வந்து செத்து போச்சு. அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே, அந்த ஜாடியில் இருக்க மண் எல்லாத்தையுமே கொட்டிட்டு அதுக்குள்ளார ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்படி போட்டு வச்சா இது வரைக்கும் எதுவும் ஆகலை. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக அது அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் ஆகாததுனால அப்படியே அதையும் வச்சுக்கிட்டேன். இந்த செடி வளர்க்குறது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மணி பிளான்ட் தான் ஈஸியாக வளர்கிற ஒரு பிளான்ட்டே. ஸோ அது நம்ம கவனித்தாலும் கவனிக்கலாலும் அது மட்டும் கடகடன்னு வளர்ந்துட்டே இருக்கும். அதனால் அந்த பிளான்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் திருப்பதி போனப்போ வாங்கியிருந்தோம் வாட்டர் பாட்டிலாக. அதை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் மணி பிளான்ட் போட்டு ஹாலில் ஃப்ரிட்ஜ் மேலே ஸோ அப்படி ஏதாவது வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி வைஸ் ரொட்டீன் இது தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணால் கூட ஓகே தான். அது அப்படியே தான் இருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரீஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ செடி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அப்படியே வச்சுட்டேன்.
அண்டு எங்களுக்குன்னு டைம் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நாங்களே சூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பாப்பாவை கூட்டிகிட்டு அன்றைக்கி வெளியே போயிருந்தோம். ஸோ மெரினா பீச்சுக்கு வந்து போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் அவளுக்கும் எங்கள் கூட மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. தூங்குறது, காலைல எழுந்தோடனே ஸ்கூல் போயிடுவா. ஸோ திரும்ப ஈவினிங் வந்தோடனே டியூஷன் போகிறா. ஸோ போயிட்டு வந்தோடனே திரும்ப தூங்குறது, அப்படி தான் ரொட்டீன் வைஸ் போயிட்டே இருந்தது. அண்ட் சாட்டர்டே சண்டே மோஸ்ட் ஆஃப் லீவ் தான். ஸோ அந்த டேஸை வந்து கொஞ்சம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்டு நிறைய பேர் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் பேபி. ஸோ அந்த கொஷின் மார்க் வந்து வைக்கிறாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவங்களும் சேர்த்து தான் அதை வைக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அது சில டைம் நமக்கு தோணும், சில டைம் வந்து பயமாக இருக்கும். அந்த மாதிரியே அந்த டபுள் மைண்டடாகவே இருக்குது. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்குது. சில டைம் வந்து சரி ஒரு குழந்தைய நல்லா படிக்க வச்சு அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. சில சமயங்களில் தனியாக இருக்கா, ஸோ அவளுக்கு வந்து யாராச்சும் ஒண்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படியும் தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஆக நிறையா ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இவ்வளோ இருக்கே அப்படின்னு அதுவும் தோணுது. அண்ட் அப்படியே டபுள் மைண்டடாகவே இருக்குது. அண்டு மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லோரும் எப்போ கல்யாணம், என்ன வேலை, என்ன சேல்ரி, நெக்ஸ்ட் பேபி எங்கே, என்ன ஸ்கூல் படிக்கிறாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். அண்டு இருந்தாலும் ஓகே தான். ஸோ நமக்கு என்னன்றதை நம்ம யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா பெட்டர். அண்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் இங்கே நானும் தன்யா அப்பாவும் தனியாக வருவோம். அன்றைக்கி மட்டும் தன்யாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே எப்போ வந்தாலும் இந்த இடத்துல ஒரு பலூன் வாங்கி அவங்க கையில் கட்டிப்பாங்க. அன்றைக்கி வந்து இந்த ஐஸ்கிரீம் மட்டும் பார்த்துருந்தா. இதை நிறைய இப்போலாம் பசங்க வீடியோஸ்லாம் பார்க்குறாங்கல்ல. ஸோ நமக்கு தெரியாது இது இந்த பபுள் டீ. சத்தியமாக எனக்கு வந்து அந்த பபுள் டீனா ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், என்னது இது பபுள் டீ அப்படின்ட்டு. அவளுக்கு அதெல்லாம் தெரியுது. அண்டு ஃபோன் பார்க்கறது நல்லதா கெட்டதான்றதை தாண்டி அவங்களுக்கு தெரிகிற விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றதும் ஒரு பக்கம் தோணுது. பட் இருந்தாலும் என்ன பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு தான். அதுவும் சீரியஸாக சொல்லணும், அதுவும் உண்மை தான். இந்த ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. பட் ஆனால் பசங்க சும்மா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதில் விளாட்றது அண்டு அவள் டென்ஷனாகாமல் இருந்தது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட ப்ளே பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் சும்மா அந்த ஐஸ்கிரீமை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா. பட் ஆனால் அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் ஓகே தான். ஸோ கொஞ்சம் நேரம் விளாட்றதுக்கு அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்க்காக தான் அந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அன்றைக்கி டே வந்து அப்படியே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்டு மறுநாள் வந்து லீவ் அப்படின்றதுனால நிறையா டைம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் ரொட்டீன் வைஸ் பாண்டிச்சேரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு. நைட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:30 ஆகிடுச்சு. அப்போவே அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. சரி காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அண்ட் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நைட்டு 12 மணி வரைக்கும் அவ்வளோ க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நைட்டு வெளியே போனதுனால மேபி எங்களுக்கு அது இருந்துச்சானு தெரியல. ஸோ நிறைய பிரியாணி ஷாப்ஸ், அந்த லைன் ஃபுல்லாக நைட் டைம் அந்த பிரியாணி தான். அண்ட் எனக்கா ஒரு நாள் சாப்பிடுங்க, ஆனால் வந்து உண்மையாகவே அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை தான். ஸோ சீரியஸாகவே. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் அந்த டாஸ்க் என்னாச்சு அப்படின்றதும் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து பிக் பண்ணுவாங்க. அண்டு எனக்கும் சேலஞ்சுக்கும் சுத்தமாக செட் ஆகவே மாட்டுது. நானும் ஏதாவது ஒரு சேலஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அண்ட் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்றதை ஃபஸ்ட்டும் பார்க்கணும். அண்ட் அதுக்கு நடுவில் நிறையா வேலை போயிட்டே இருந்துச்சு. அண்டு அப்போ வந்து நாங்கள் நிறையா ஆஃபர்ஸ்லாம் அப்பப்போ வரும். அண்டு ஃப்ரீ ஷிப்பிங்ஸ் வரும். அண்டு கூடவே நிறையா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வரும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது எல்லாமே இது. ஸோ இது பேர் வந்து கௌரவமா செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டுக்கல், அம்மி அதெல்லாமே. அண்ட் இதை வந்து நான் கிச்சனில் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அந்த ஹோல் செட்டுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து வத்தி வைக்கிறதுக்காக அந்த பவுல் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த வத்தி. ஸோ இந்த வத்தி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 45 நிமிஷமாச்சு எரியும். ஸோ அது ஒன்று. அண்ட் அது கூட எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்டென்சில்ஸ் வந்து அன்றைக்கி ஃப்ரீயாக போயிட்டு இருந்தது. இதை வந்து எப்போ நான் கொடுத்தனே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் இது கூட அன்னபூரணி செட் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த வரலட்சுமி நோம்பு போயிட்டு இருந்தது இல்லையா, அப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இது எல்லாமே ஆர்டர் ப்ளேஸாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அண்டு வீடியோஸ்க்காகவும் ஃபோட்டோஸ் எடுத்துப்பேன்.
அண்டு அந்த இன்ஸ்டாவில் போடணும் இல்லையா, ஸோ அதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இது இவ்வளோ வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலாக. அண்டு ஏன்னா இப்போ நான் ஒன்று ஒன்றும் யூஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நானும் ஒன்று வாங்கி அதை உங்களுக்கு அந்த போஸ்ட் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அதனால் அவ்வளோ வெசல்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இது எல்லாத்தையுமே அன்றைக்கி ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி எனக்கு கையெலாம் செம்ம வலி ரொம்ப பெயின் எடுத்துக்கிச்சு. அது ஒன்று இருக்குது. அண்ட் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணிக்கோங்க, அதை தான் நான் சொல்வேன். அண்ட் அப்படியே வாஷ் பண்ண கையோடு ஃபுல்லாக தேவையானது மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணாதது எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவரில் போட்டு அதை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். அது வேறு ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு தான் வருது ஆக்சுவலாக. அண்ட் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் வச்சுருக்கணும் அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டு நைட்டு கொரியர் பேக் பண்ணியாச்சு. ஸோ பேக் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நாங்கள் கொரியர் போட கிளம்பிடுவேன். ரொட்டீன் வைஸ் இப்படி தான் போகுது. இதை நான் உங்ககிட்ட எப்படி ஏதாச்சும் ஒன்று காட்டணுன்றதுக்காக நான் வீடியோ போடுறது எனக்குமே அதில் விருப்பம் இல்லை. சரி ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஏதாவது ரெசிபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பெட்டராக இருக்குமே, அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அண்டு நம்ம டெய்லியும் பண்ணுறது சமைக்கிறது, ஸோ அதுவும் டெய்லியும் போட்டுகிட்டே இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் ரொட்டீன் வைஸ் எதுவுமே போடுறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ விலாக் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு விலாக்லாம் திருவிழாலாம் நடந்துச்சு, அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் அன்றைக்கி 2 பேரும் போயிட்டு கொரியர் போட கிளம்பியாச்சு. அண்ட் நைட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் 10 o'clock அப்புறமா தூங்கி எழுந்து அப்படியே நம்மளோட ஃபுல் ரொட்டீனுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது இப்போ ரொட்டீன் வைஸ் எல்லாருக்குமே சேமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது தான். ஸோ நம்ம பண்ணுற வேலையை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். முன்னாடி வீட்டில் ஹோம் மேக்கராக இருந்தப்போ அப்படியே எல்லாமே பண்ணது, அப்படியே போனது வந்தது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வேலைன்னு வரும்போது முழுக்க அதிலே இருக்கிறதுனால தான் பெருசாக எதுவும் ஷேர் பண்ண முடியறதில்ல. ஸோ போகிற வழியில் அப்படியே கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அப்போ மண்டே ஆக்சுவலாக அன்றைக்கி சரி போகிறோம், சாமி கும்பிட்டுட்டு போனால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு கோவில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் மண்டேல. டியூஸ்டே அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருக்குமா, சரி அதனால் அன்றைக்கே அவரை பார்த்தரலாம் சொல்லிவிட்டு உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொரியர் ஆஃபீஸ் போயாச்சு. அன்றைக்கி நிறைய கொரியர்ஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. அவர் போடுற வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மெசேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் அன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே, அதாவது இது எந்த நாள்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ரொட்டீன் எல்லாத்தையுமே அப்பப்போ எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி டியூஸ்டே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் காலையிலே என்னோடய ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்துருது, வாக்கிங் போக முடியல. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கே ஒரு 11 o'clock ஆகிடுது. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இருக்கிற வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சொல்லப்போனால் இப்போ லாஸ்ட் ஒரு 1 month அம்மா தான் குக் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு நமக்கு அது கரெக்டாக வேலை போயிட்டே இருக்கிறதுனாலையா இல்லை எனக்கு அதில் டைம் கரெக்டாக பிரித்து என்னால் பண்ணவே முடியறதில்ல. ஸோ அது கொஞ்சம் சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது. அண்ட் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். அது ஒன்று தான். அண்ட் அன்றைக்கி கரெக்டாக ஆமாம் டியூஸ்டே தான். நைட்டே பூ எல்லாமே வாங்கிட்டு அம்மா கிட்ட கொடுத்து அவங்கள கட்டி கொடுக்க சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு அன்றைக்கி செவ்வலரியும் அது கூட இந்த க்ரீன் கலரில் இலை கிடைக்கும், அதையும் சேர்த்து அவங்களுக்கு கட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது அண்ட் என்ன பூலாம் வித்தியாசமாக இருக்கோ அதெல்லாமே வாங்குவேன். பூவை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வாங்குவேன், அப்படி இல்லைனா திங்கக்கிழமை வாங்குவேன். அப்படி வாங்கினோன்னா தான் நமக்கு அந்த ப்ரைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அன்னைக்கு டே வாங்குறீங்க, அதுக்கு முன்னாடி நாள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இது நான் இப்போ வெள்ளிக்கிழமை படைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு புதன்கிழமை போல் பூ வாங்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுவே அதுக்கு முன்னாடி நாள் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி வாங்குகிறோம்ல, ஸோ அதனால். ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க, ஸோ பூலாம் எப்படி வாங்குறீங்க, அது எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக. அண்ட் என்னென்ன கலர்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கோ அந்த கலர்ஸ்லாம் பார்த்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி காலையிலே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம டே அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. அண்ட் எது மிஸ் பண்ணாலும் சரி, இதை மிஸ் பண்ணுறதில்ல. இது நம்பிக்கையான விஷயம், அவ்வளோதான். ஸோ இந்த சாமி தான் கும்பிடணும் அப்படி அந்த மாதிரிலாம் எதையும் நான் சொல்லலை. ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்.
அது மட்டும்தான். ஸோ அதை தாண்டி பெருசாக வேறு எதுவுமே தேவையில்லை. அண்டு எதையும் யோசிக்காமல் நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை அதை பார்த்துட்டு நம்ம லைஃப் மூவ் ஆச்சுனாலே லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை யோசிக்க தேவையில்லை. ஏன்னா பெருசாக நம்ம யோசிக்கிறது எதுவுமே நம்ம லைஃப்பில் வந்து நடக்காது. ஸோ அது என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஹாப்பியாக நம்மளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இது வச்ச பிறகு செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அங்கே ஒரு ஸ்டெப் ஸ்டாண்ட் வச்சுட்டு அண்ட் அங்கே ஒரு உருளி வச்சுருக்கேன் நடுவில், அதில் பூ போட்டுட்டு அண்ட் 2 செட்டிநாடு மாட விளக்கு சைடில் வச்சுருக்கேன். அண்ட் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அண்ட் இங்கே வந்து ஒரு வத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அது ஒரு மாதிரி உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது எக்ஸ்ட்ரா வேலை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் தாண்டி அண்ட் கிச்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து அது பிடிக்கும். அதனால் எனக்கு இது பெருசாக தெரியல. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறவங்க காலையில் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இதை மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம அதை அனுபவிக்கும் போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே க்ளீனாக இருக்கிறது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி எனி டைம் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில டைமில் நமக்கு மூடு ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு காஃபி குடிச்ச டம்ளரை கூட எடுத்து அந்தாண்ட வைக்க மாட்டோம், அது அங்கேயே தான் இருக்கும். அந்த மாதிரியும் இருப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இந்த கௌரவா செட்டு இந்த அம்மிக்கல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக அந்த மினிச்சரில் தான் வந்துச்சு. அண்ட் அது பார்க்கும்போது அது வச்சு விளாடும்போது அழகாக இருக்குமே அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். பட் ஆனால் இது வந்து ட்ரெடிஷ்னலாக அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை வச்சு படைக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு அங்கே வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு நான் அப்படியே அதை வச்சு அங்கே அப்படியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் காலையில் எழுந்தது கிச்சனுக்குள்ளார வரும்போது அந்த இடத்த வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மாதிரி நம்ம காலையிலேருந்து குளிச்சுட்டு அந்த ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும், ஸோ க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். அண்ட் அப்படியே ரொட்டீன் வைஸ் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது. அண்ட் ப்ராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுதா அப்படின்றதையும் நான் செக் பண்ணிப்பேன். ஸோ அதுவும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணணும். ஏன்னா இப்போ பிஸ்னஸ்ன்னு ஒரு விஷயம் வரும்போது அதில் இந்த டெமோவாக இப்போ சாரீனா சாரீ வியர் பண்ணி காட்டுறது, ஜுவல்ஸ்னால் போட்டு காட்டுறது, அந்த மாதிரி ப்ராஸ் ஐட்டம்ஸ் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணும்போது அதை ஃபர்ஸ்ட்டு நானுமே அதை யூஸ் பண்ணி ஸோ அதெல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அப்படி புதுசாக வந்தது தான் இந்த கை விளக்கு. ஸோ இந்த விளக்கு வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்து அது பிடிச்சிருந்து ஸோ அதே மாதிரி விளக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த விளக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சீரியஸாகவே. ஆக்சுவலாக இது வந்து வெளியிலேருந்து வந்த பேட்டர்ன் தான். பட் ஆனால் நான் அதை அப்படியே பேட்டர்ன் கொடுத்து செய்ய சொல்லி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையாகவே செம்ம அழகாக இருந்துச்சு. சப்போஸ் யாருக்காச்சும் வேணும் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் அன்றைக்கி வந்து காலையிலே எழுந்து படைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இப்போலாம் அந்த அண்ணியா வந்து ஸ்கூல்லே அதிகமாக சாப்பிட்டுட்றா. அண்ட் எப்போயாச்சும் என்னைக்காச்சும் கேட்குறான்னா அன்றைக்கி மட்டும் ஏதாச்சும் லைட்டாக குக் பண்ணி ஏதாவது கொடுக்கறது. அண்ட் அன்றைக்கி ரொட்டீன் வைஸ் என்றைக்கெலாம் சீக்கிரமாக எழுந்துடணும் அன்றைக்கி எல்லாமே காலையிலே என்னோடய வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டோம் எழுந்தது கஷ்டப்படுறோம் அப்படின்னா தான் அன்றைக்கி டேவே எனக்கு ரொம்ப ஸ்லோவாகிடும். அண்டு சீக்கிரமாக எழுந்துறவங்கக்கிட்ட ஒரு நாள் லேட்டாக எழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரே சோம்பேறியாகவும் இருக்கும். அண்டு அந்த டேவை விட்டுட்டோமேன்ற ஒரு 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 மைண்ட் வந்து உள்ளார ஓடிட்டே இருக்கும். எனக்கு அது அதிகமாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்தணும். ஸோ நான் என்றைக்கெலாம் சீக்கிரமாக எழுந்தணும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கெலாம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ சீக்கிரம் எழுந்து மழை பெய்யுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப தூங்குறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக பாப்கார்ன் மட்டும் பொரிக்கிறதுக்கு ஒரு பக்கம் குக்கரில் வச்சுட்டேன். அண்ட் அதாவது கிச்சனில் தான் நம்ம அதிக நேரம் நின்றுட்டே இருப்போம். ஸோ அதனால் கீழே ஒரு மேட்டு அப்படிலாம் கொஞ்சம் சாஃப்டாக ஏதாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வெடிப்பு வந்து கம்மியாக வரும், வராமல் இருக்காது ஆனால் லைட்டாக கம்மியாக வரும். அண்ட் அவங்களுக்காக ஃபுட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அன்றைக்கி லெமன் ரைஸ், பொட்டேட்டோ அண்டு கொஞ்சமாக மாதுளம்பழம் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு நட்ஸும் அண்டு பாப்கார்ன் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப என்னோடய ரொட்டீன் வைஸ் என்னோடய ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அண்ட் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து முன்னாடிலாம் தேங்காய் தான் போட்டுட்ருந்தோம் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு. ஸோ இப்போலாம் இன்னும் யுனிக்கான விஷயங்கள்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி தேடும் போது நிறையா புதுசாக வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்காக பேக்கிங் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அண்டு இப்போதைக்கு பிஸ்னஸ், அப்புறம் வீடு, அண்ட் பேக்கிங், கொரியர் ஆஃபீஸ், வீடு. ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்குது. அண்ட் எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா விலாகில் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் திரும்ப கிச்சனு, ஹாலு, கொரியரு அண்ட் கொரியர் ஆஃபீஸ் எப்படின்னா உங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான். அண்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி வந்து காலையிலே பண்ணேன். எனக்கு மரவள்ளி கிழங்கு அடைனா ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி என்னவோ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலே அதை நல்லா துருவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அண்ட் கொஞ்சமாக சுகர். ஸோ இதை போட்டுட்டு நம்ம முடிஞ்சால் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து பாதி பல்ஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி தான். லைட்டாக சுகர் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் வெல்லம் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் லைட்டாக சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபேவரட்டான ரெசிபியும். அண்ட் அப்புறம் பேக்கிங் ஒர்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கா ஆர்டர் தான். ஸோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்காக பேக்கிங் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. ப்ராஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த காப்பர் அண்ட் ஐம்பொன் ஸ்டாச்சூஸ். ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் தான் ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஸோ அடிக்கடி வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு அண்ட் சாமி கும்பிட்றதுல என்ன விஷயம் நான் புதுசாக லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, அண்டு வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது மட்டும் நான் ரொம்பவே அதில் கவனித்த ஒரு விஷயம். அண்டு வீடு க்ளீனாக இருக்குது அப்படின்னும் போது அண்டு அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக அண்டு நம்மளோட மூடும் எந்த இடத்துலையுமே ஆஃப் ஆகாமல் அப்படியே நல்லாவே ஒரு மாதிரி குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் அதுதான் ஒரு மாதிரி ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிறது நம்மளோட வெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அண்ட் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் பெட்டர். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டர்ஸ் நிறையா ப்ளேஸ் ஆகியிருந்தது இந்த ஹேண்டியாக. ஸோ அதுக்காக இதுதான் புதுசாக நாங்கள் போட்ட பேட்டர்ன். ஸோ போட்டு பாலிஷ் போட்டு வந்தது. இது எல்லாமே ஆர்டர். இது ஃபஸ்ட்டு பேட்ச். ஒரு 2-3 பேட்ச் வந்து அப்படியே ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அண்ட் மோஸ்ட் ஆஃப் நைட்டில் உட்காந்து பேக் பண்ணுவோம். இப்போ சின்னதாக ஒரு பிரேக்கு. ஸோ அந்த பிரேக்கை நான் எடுத்துக்கிறேன். இது ஈஸியாக போட்டுலாம். பின்னாடி வந்து இப்படி தருவான், இது இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து இப்படி தந்துப்பாங்க. இது வந்து நம்ம எப்படி இது திருப்பி இப்படி சவுவக்கூடாது, தப்பு. இப்படி இது வந்து முருகா இப்படி தான் இருக்காது. இது வந்து இப்படி சவுணும். இங்கே பெரிய ஓட்டை தந்துப்பாங்க. அடுத்து இங்கே ஒரு வேலை, இங்கே ஒரு குட்டி ஒரு ஓட்டை தந்துப்பாங்க. இதோ இது வச்சு நம்ம இங்கே வச்சுக்கோங்கள, இப்போ திருப்பி தான் நம்ம வைக்கிறோம். இது இந்த ஓட்டைக்குள்ள கரெக்டாக நம்ம வச்சு கையில் எப்படியே வச்சுக்கணும். சரி, நன்றி சொல்லுங்க. நன்றி. இதுக்குள்ள வாங்க சார், இதான் கை வரைக்கே. இது வந்து நாங்கள் வந்து ஏதாச்சும் வாங்கினா ஒன்று ஃப்ரீ தருவோம். இதுதான் வந்து காசு தந்தா இது வந்து உங்களுக்கு தருவோம். 5000 வாங்கினா ஃப்ரீன்னு சொல்லு. 5000 வாங்கணும். நீங்கள் 5000 எங்களுக்கு அனுப்புனா நாங்கள் ஃபோனில் அனுப்பிச்சா நான் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். ஆமாம். ஓகே. அண்டு ப்ரொமோஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் எனக்கான ஃப்ரீயான ஒரு ப்ரொமோஷன் தான். அப்புறம் ரொம்ப நாளாக நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவள் நிறையா இதில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாள். ஃபோன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, அந்த மாதிரியும் நிறையா பண்ணிகிட்டே இருக்கா. அண்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்றது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றத அவளும் அதை பார்த்துட்டே இருக்கா அப்படின்றது.
அண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இது ஆக்சுவலாக ஒரு டியூஸ்டேவாக தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் பூலாம் வாங்கிட்டு வந்து அண்டு இன்னும் கொஞ்சம் டெக்கார்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கானது. அண்ட் பொக்கே இந்த பூலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாண்டியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த பொக்கே ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. நான் காலையிலே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஆடி கிருத்திகை, ஃபஸ்ட்டு ஆடி கிருத்திகை. இந்த மாதம் வந்து 2 ஆடி கிருத்திகை வந்துச்சு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஆடி கிருத்திகை தான் இது. ஸோ அன்னைக்கு வந்து இதெல்லாமே டெக்கார்லாம் பண்ணிவிட்டு அந்த விளக்கு மாவு வச்சு விளக்கு போட்டு சாமி வந்து கும்பிட்டோம். அண்ட் வடை பாயசத்தோடு வச்சு சாமி கும்பிடுவாங்க, இல்லைனா இந்த மாதிரியும் கும்பிடுவாங்க. ஸோ இந்த கிருத்திகை வந்து நான் சிம்பிளாக வந்து விளக்கு மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா படைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் அப்படியே கிச்சன்லேயும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அண்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு இப்போதைக்கு ரொட்டீன் வைஸ் இப்படி தான் போயிட்டு இருக்குது. அண்டு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நிறையா விஷயங்களை நான் அது வர விலாகில் ஷேர் பண்ணுறேன். அண்டு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாருக்கெல்லாம் ஒரு புது தாட்ஸ் வருதோ அதெல்லாமே உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக ஒரு நேரம் வரும், நல்ல டைம் வரும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ டக்குன்னு தோணுதுன்னா டக்குன்னு பண்ணிவிடுங்க. அண்ட் அன்றைக்கி வந்து பாவக்காய் ஜூஸ் போட்டிருந்தேன். சரி பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்துருந்தேன். அண்டு வீடியோவை எடுக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஆக்ஷன் காட்டிட்டு அமைதியாகிட்டாங்க. ஸோ ஃபோனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. அண்டு கொஞ்சம் அப்படியே வீடு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அண்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனியா ரொம்ப நாளாக வந்து நாய்க்குட்டி கேட்டுட்டு இருந்தாள். அவளுக்கு வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கி போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அவளுக்கு வந்து அது அங்கே தான் போகிறோன்னு தெரியாது. ஒரு சண்டே தான் இருக்கும். அண்ட் சண்டே தான் போயிட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். அண்ட் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கும் அந்த பெட் அனிமல்ஸ் அதெல்லாம் வளர்த்ததுக்கான எதுவுமே கிடையாது. அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் மட்டும் பார்த்து வாங்கியிருந்தோம். அண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் அந்த பெட்டோட நல்லாவே மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிறது ரெண்டல் ஹோம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவள் ரொம்ப நாளாக அடம்பிடிச்சிட்டே இருந்தா. சரி ஓகே வாங்கி கொடுப்போம் அப்படின்றது தான் யோசித்தோம். அண்ட் வாங்கிட்டு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அவள் கூட தான் இருந்தா, பார்த்துக்கிட்டா. அந்த தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கினாங்க. அண்டு ஃபுட்டுலேருந்து எல்லாமே. அண்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ரெண்டல் ஹோமில் இருக்கோம், நம்ம அவசரப்பட்டு இதை மாதிரி வாங்குகிறோம் அப்படின்றது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து டாக் வந்து இல்லை. ஸோ வீட்டில் இல்லை. ஸோ திரும்ப எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். அண்ட் தன்யாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ வீடு கட்டின பிறகு ஸோ கண்டிப்பாக உனக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறோம், கண்டிப்பாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்டு இந்த வாடகை வீடு வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அண்டு நிறையா அனுபவம், நிறையா வந்து புது லெசன்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணோம் சீரியஸாகவே. ஸோ இது நல்லதுக்கு அப்படின்றத தாண்டி லைஃப்னால் என்னன்றதை புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஸோ லைஃப்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து தனியாக இருக்கும்போது நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து காப்பாற்றணும். ஸோ அது மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அண்டு கனவுன்னு தாண்டி சில விஷயங்கள் கடமையாக இருக்குது. அந்த கடமைக்காக இன்னும் அதிகமாக ஓடணும். அண்டு நிறையா உழைக்கணும். அண்டு கஷ்டப்பட்டு நிறையா உழைக்கணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அண்டு அவ்வளோதான். ஸோ சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 கஷ்டம்தான். ஸோ அது உண்மையாகவே இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணோம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 or 2 years வந்து ஆகிடுச்சு. அண்டு புது விஷயங்கள், புது அனுபவங்கள், புது கேள்விகள் அண்டு நிறையா லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் சீரியஸாகவே. அண்டு ஒரே ஒன்று தான். ஸோ சீக்கிரமாக வீடு கட்டி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. அண்ட் அது சீக்கிரமாக நடக்கணும், அவ்வளோதான். அண்டு இந்த vlog நான் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 2-3 months லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டே இருக்குது. அண்டு இந்த ரொட்டீன் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அதெல்லாம் தாண்டி
ஸோ என்னாச்சு ஏன் vlog-ஏ வரல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். அண்ட் இந்த டாகை விட்டதுக்கப்புறம் ரொம்பவே மைண்ட் அப்செட் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு. ஸோ நமக்கே அப்படி இருக்கும்போது தன்யாவுக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தன்யா கொடுக்குற ப்ராமிஸ் என்னென்னா, சீக்கிரமாக வீடு கட்டி ஒரு புது டாக் உனக்கு வாங்கி தரோம் அப்படின்றது தான்.